அந்த மதிய உணவு திட்டம்தான். எனவே காலில் செருப்பு கூட இல்லாமல் அவர் அலைந்த காரணத்தினாலே பள்ளிகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் செருப்பை வழங்கினார். அரசாங்கத்தினுடைய முதல்வராக இருந்து அவருடைய ராமாவரம் தோட்டத்தில் உள்ள வீட்டில் அவர் எழுதிய டைரி குறிப்புகள் இப்போதும் இருக்கின்றன. அவர் தமிழ் மொழியில் தான் எழுதியிருக்கிறார். அதில் அவர் எழுதியுள்ள உணர்வு மட்டும் ஒரு வரி, உணர்வை வெளிப்படுத்துகின்ற ஒரு வரி. பிறப்பால் நான் மலையாளி, உணர்வால் நான் தமிழன். மலையாளிகளின் பண்டிகையான ஓணத்தை அவர் ஒரு நாளும் கொண்டாடியதே இல்லை. இதுதான் உண்மை. பொங்கலை தான் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார். எனவேதான் நான் பொங்கல் நாளிலே அவரை நாம் இங்கே கொண்டாடுகின்றோம். தமிழீழத்தை அவர் ஆதரித்தார். மேதகு பிரபாகரனை ஆதரித்தார். தன் பிள்ளையைப் போல, தனையைப் போல அவர் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவர் அளித்த ஆதரவுகளை எல்லாம் கடந்த ஆண்டு மிச்சமிடாமல் எடுத்து சொன்னார் கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள். அப்படிப்பட்ட அவருடைய ஆதரவால் பணம் மட்டும் கொடுத்தாரா? ஒரு முறை பணத்தை கொடுத்து செக்காக கொடுத்து விட்டார். இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக போராடிய பொழுது பிரபாகரனை அழித்து அவர் பெருந்தொகை 5 கோடி ரூபாய்க்கான செக்கை கொடுத்து விட்ட பொழுது அதை பார்த்து பொறுக்க முடியாத பொறாமை உள்ளம், நல்லது நடந்தால் நாம் யார் செய்தாலும் ஆதரிக்கின்ற பழக்கம் உள்ளவன் தமிழன். ஆனால் அதுக்கு வேறுபட்ட முறையாக செக்கை கொடுத்ததும் ஒரு இந்திய அரசாங்கத்தினுடைய இறையாண்மைக்கே சவால் விடுகிற முறையிலே எம்ஜிஆர் ஒரு செக்கை ஒரு நபரிடம் கொடுத்திருக்கிறாரே இலங்கைக்கு, இலங்கை தமிழர்களுக்கு, இது சரியா என்ற கேள்வி எழுப்பிய போது அண்ணா அவர்கள், அப்பொழுது முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அதனுடைய உண்மையை புரிந்து கொண்டு உடனடியாக தம்பி பிரபாகரனை கூப்பிட்டு, நீங்கள் செக்கை போட்டு விட்டீர்களா என்று கேட்டு, இல்லை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு பணத்தை கொடுத்தவர், சொந்த பணத்தை கொடுத்தவர் தான் புரட்சி தலைவர். எனவே அப்படி அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு ஐயா அவர்கள் நினைவு கூர்ந்த அந்த பேச்சை இன்று விட்டாலும் நான் அதை நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்று கருதுகிறேன். ஒரு ஆயுத கிடங்கு பிடிபட்ட போது, ஆயுதங்கள் இறங்கியதை யாரும் எடுக்காத போது அந்த ஆயுதத்தை அவருக்கே கொடுத்து பிரபாகரனுடைய கையிலே ஒப்படைத்து சொன்னது பெருவுள்ளம் படைத்த பெரு எம்ஜிஆர் தான். அதை இலங்கை தமிழை, இங்குள்ள தமிழர் மட்டும், இலங்கை உலகம் முழுதும் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் தழுவி இருக்கின்ற அத்தனை தமிழனும், இலங்கை தமிழனும் வீட்டிலும் எம்ஜிஆர் படம் இருக்கிறது. அதை நான் பார்க்கின்றேன். எனவே இன அழிப்பில் துணை போன தலைவர் செய்தது பெரிதா, வெறுமனே தமிழினத்தவர் என்ற பட்டத்துடன் ஈழத்தை தலைகுனிய வைத்த இன அழிப்பிற்கு துணை போனவர் செய்தது பெரிதா, அல்லது வல்ல உணர்ச்சியோடு செய்த புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய செயல் பெரிதா என்பதை தமிழகத்திற்கும் உலகம் முழுதும் இருக்கின்ற பழகியிருக்கிற தமிழருக்கும் நன்றாக தெரியும். செயல்பாட்டில் தான் இருக்கிறது தமிழ் உணர்வு என்று நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்த வரலாறு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஈழத்திற்காக என்ன நிலைப்பாட்டை எடுத்தாரோ அதை தான் நாங்கள் ஐயா அவர்களுடைய வழியிலே பின்தொடர்ந்து செல்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியினுடைய தீவிரமாக ஒரு பிரச்சனையிலே அவர் எப்படி ஒருவர் உதவ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக எம்ஜிஆர் இருக்கின்றார். எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு இன்னொரு உதாரணமாக இருக்கிறார், அவர்தான் கலைஞர். ஈழத்தை ஒருவர் கட்டி அணைத்திருக்கிறார், இன்னொருவர் மௌனமாக காட்டி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் கலைஞரை விமர்சிக்கின்றோம், காங்கிரஸையும் விமர்சிக்கின்றோம். முல்லை பெரியாறு அணையால் பிரச்சனையிலே, ஈழத்தமிழர் பிரச்சனையிலும் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரான நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுத்திருக்கிறது. இன்று நேற்றல்ல. நான் நேற்று பேசிய பொழுது அந்த குறிப்புகளை இங்கே வெளியிட்டேன். ஐயா அவர்களுடைய இங்கே இன்று வந்திருக்கின்றதால், நேற்று வராதவர்கள் புதிதாக வந்திருப்பதால் அதை பற்றி சிறிது சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முல்லை பெரியாறு பிரச்சனை பற்றி புதிய பார்வையிலே நாம் எழுதியதும், அது 25ஆம் தேதி எழுதிவிட்டு வெளிநாடு போய்விட்டேன். கடந்த டிசம்பரிலே 1ஆம் தேதி பத்திரிகையிலே நம்முடைய நூல் வெளியிட்டிருக்கார்கள். அதுவரையிலே சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்திலே கூட எழுப்பவில்லை, அல்லது அதற்கு ஆதரவு தெரிவித்து வெளியிலிருந்து அறிக்கை வெளியிட்ட போது கூட வெளியிடாதவர், முல்லை பெரியாறு என்கின்ற பிரச்சனை மட்டுமே பேசி வந்த கலைஞர் அவர்கள்
திடீரென்று இந்த பத்திரிகை படித்ததுக்கு பிறகு அவர் ஒன்றை புதிதாக கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வருகிறார்? நான் அதிலே ஒரு பிரச்சனையை சொல்லியிருந்தேன். அதாவது முல்லை பெரியார் என்று இன்றைக்கு சொல்கிறீர்களே, இந்த முல்லை பெரியாருக்கு அடிப்படை என்ன என்று ஆராய்ச்சியிலே ஈடுபட்ட பொழுது அது தேவிகுளம் பீர்மேடை தமிழகத்திற்கு சொந்தமான பகுதிகளை கேரளத்திற்கு விட்டுக் கொடுத்ததனால் வந்தது என்ற உண்மையை அதிலே பட்டியலிட்டு காட்டியிருந்தேன். உடனடியாக அதை பிடித்துக் கொண்டார். தேவிகுளம் பீர்மேடை மீட்போம் என்று இப்பொழுது அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். 1ஆம் தேதிக்கு முன்பு வரை அவர் அதை பற்றி பேசவில்லை. 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த பொழுது அதை பற்றி பேசவில்லை. முல்லை பெரியாரை மட்டும் பேசியிருக்கிறார், காவிரியை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் தேவிகுளம் பீர்மேடை பற்றி பேசியிருக்கிறாரா என்றால் இல்லவே இல்லை. பேசினேன் என்று நாளைக்கு வெளியிட முடியுமா? கலைஞர் அவர்களை நான் கேட்கின்றேன். 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஏன் அவர் பேசவில்லை? நான்